டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் அன்பே டயானா. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயக்குனர் பாரி இளவழகன் டைரக்ஷனில் அவரே கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஜமான் ஒரு படம் எடுத்திருந்தாரு. இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காருன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ரோஜா சேத்தன் இவங்க ஒரு தம்பதி, ஒரு தெலுங்கு குடும்பம். ரொம்பவும் தெலுங்கு பாரம்பரியத்தோட ஆச்சாரமான அனுஷ்டானமான பக்தியான குடும்பம். இந்த தம்பதிக்கு 2 பையன் ஒரு மகள் இருக்காங்க. சேத்தன் கொஞ்சம் தண்ணி வண்டி. சென்னை பெரம்பூரில் இந்த குடும்பம் வாழ்ந்து வராங்க. ரோஜாவோட மூத்த பையன் தான் ஹீரோ பாரி இளவழகன். அந்த பெரம்பூர்லேயே கதாநாயகி ரம்யா ரங்கநாதன் ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியாக இருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஹீரோவுக்கு கதாநாயகி மேஜிக் மீது ஒரு காதல். 2 குடும்பமும் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய குடும்பம். ரோஜா அவங்க ஜாதி சங்க தலைவர் மாதிரி, வேற அவங்க சொந்தக்காரங்களே வேறு ஜாதியில் பொண்ணு எடுத்தாலோ கட்டி கொடுத்தாலோ அந்த கல்யாணத்துக்கே போக மாட்டாங்க. பத்திரிகை கொடுக்குறவங்கள திட்டி விட்டுருவாங்க. நம்ம ஜாதியில் பொண்ணு இல்லையா, பையன் இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, வேறு ஜாதியில் செய்கிறீங்க, நம்ம ஜாதியை அழிக்கணும்னே செய்கிறீங்களா அப்படின்னு கோபப்படுவாங்க. அவங்க தான் குடும்ப தலைவி. அவங்க கண்ட்ரோலில் தான் குடும்பமே இருக்குது. சேத்தான் அவங்க பிள்ளைங்க யாருமே ரோஜா பேச்சை மீறவே மாட்டாங்க. ஒரு கோடு கிழிச்சு நின்றுனா நிற்பாங்க. அந்த மாதிரி கட்டன் ரைட்டாக கண் அசைவில் குடும்பத்தை வச்சுருக்காங்க. கதாநாயகி குடும்பம் அப்படியே ஆப்போசிட் குடும்பமாக இருக்குது. சேர்ந்து சரக்கடிக்கிறது, நான்வெஜ் கிடைச்சா வெளுத்து கட்டுறது, அப்புறம் சுதந்திரமாக சுற்றுறது, அப்புறம் இந்த ஜாதி பிரச்சனைலாம் அவங்களுக்கு இல்லை. யாரை வேணுமோ லவ் பண்ணுற அளவுக்கு சுதந்திரமாக இருக்காங்க கதாநாயகி. ஆரம்பத்தில் ஹீரோ தான் கதாநாயகியை லவ் பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. அதுக்கப்புறம் இது செட் ஆகாது, நம்ம அம்மாவும் மருமகளாம் மேஜிக்கை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு விலகி அவங்க அம்மா ரோஜா அவங்க ஜாதியிலேயே அண்ணன் பொண்ணை பார்த்து பேசி முடித்து நிச்சயார்த்தம்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறமா கதாநாயகி ஹீரோ கிட்ட காதலிக்கிறதா சொல்கிறாங்க. அவர் உடனே அவங்க அப்பா சேத்தன்கிட்ட உதவி கேட்குறாரு ஹீரோ. அவர் இந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டுறாரு சேத்தன். எப்போவுமே இந்த மது பிரியர்கள் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தான் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவங்களுக்கு மது பிரியர்கள் ரொம்ப நல்லவங்களாக தெரிவாங்க, இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் தான் சேத்தன். வேறொரு பெண்ணோட நிச்சயிக்கப்பட்ட பிறகு பத்திரிக்கை அடித்து கல்யாண வேலையெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க காதலுக்கு ரோஜா சம்மதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையை முழுக்க காமெடி ஜேனரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் பாரி இளவழகன். பரிதாபங்கள் கோபி பெங்களூர் தமிழ்னு இந்த மார்வாடிக்காரங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு திரிகிறாரு. ஹீரோவோட நண்பனாக இருக்கார். அவரை வச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில். ரோஜா சேத்தன் இவங்க 2 பேர் தான் இந்த கதையை தாங்கி நிற்கிறதே. சேத்தனோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவல். முடிஞ்ச வரை காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ முடியுமோ அது வரை காமெடியை அங்கங்கே அள்ளி தூவுறாரு சேத்தன். அவரோட நடிப்பு இந்த படத்தில் பெரிய பலம்தான் படத்துக்கு. ரோஜா அவங்க தமிழ் தெலுங்கு கலந்து பேசக்கூடிய ஜாதி பற்றுமிக்க பொறுப்பான குடும்ப தலைவி கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதாநாயகி ரம்யா ரங்கநாதன் ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா. அவங்க ஃபேமிலி எல்லாமே நம்பும்படியாக இருக்குது. சில இடங்களில் ஹீரோவையே மிஞ்சிடுறாங்க நடிப்பில். சரி, ஹீரோ என்ன பண்ணார்னா, அங்கே தான் இந்த படத்தோட பிரச்சனையே. ஒரு தெளிவான மனநிலையில் ஹீரோ இருக்கிற மாதிரியே தெரியல. முதல்ல இவர் கதாநாயகியை காதலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற டவுட்டே நமக்கு வருது. ஏன்னா இவரோட நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது. அம்மா பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிப்போம்னு இருக்காரு. அப்புறம் கதாநாயகிக்கிட்ட போய் நிற்கிறாரு. முதல்ல இவர் வேண்டான்னு முடிவு பண்ணுறாரு, அப்புறம் அவங்க வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படி மாறி போட்டு குழப்புறாங்களே தவிர கதை நகர்ந்து போக மாட்டேங்குது. காட்சிகள் சில இடங்களில் செயற்கைத்தனமாக இருக்குது. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோவை தவிர. அவரே இயக்குனருங்கிறதால பல பொறுப்புகள் இருந்ததால் அவர் கேரக்டரை அவர் கோட்டை விட்டுட்டாரோன்னு தோணுது.
2.5 மணி நேர படம் ஒரு 20 நிமிஷம் ஒரு 25 நிமிஷம் குறைச்சிருந்தாலே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இந்த கதைக்கு அவ்வளோ நேரம்லாம் தேவையே இல்லை. ஒரு சாலிடான ரைட்டிங் இல்லை படத்தில். ஹீரோவோட கதாபாத்திரமே சரியாக எழுதப்படலை. இதில் வேற இவர் பஞ்சதந்திரம் நம்மவர் கமல்ஹாசன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. டபுள் மீனிங் வசனங்கள் வேறு படத்தில் இருக்குது. படம் தொடங்கி கதாபாத்திர அறிமுகம்னு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா போகுது. கிளைமேக்ஸில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருக்குது. இடையில ஒரு 1.5 மணி நேரம் இழுன்னு இழுத்துட்டாங்க. ஒரு காமெடி மூவி தான், ஒன் டைம் வாட்சிங் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.